சில நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு நம்ம தலையிலிருந்து வராம நம்ம வயித்துல இருந்து வர மாதிரி ஃபீல் ஆகும்ல. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியுமா? நம்ம உடம்புல 2 பிரெயின் இருக்கு. ஒரு பிரெயின் நம்ம தலையில, இன்னொரு பிரெயின் நம்மளுடைய வயித்துல. அதுதான் கட் சிஸ்டம். சில நேரத்துல நம்ம கட் ஃபீல் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லுவோம்ல, அது டம்மி ஃபீலிங் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நம்ம பிரெயின் ஹை ப்ராசஸிங் சிஸ்டமா ஒர்க் ஆகுது. இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா அண்ட் மெமரிஸை வச்சு தான் ரியாக்ட் பண்ணுது. ஆனா நம்ம பாடியில சில ரியாக்ஷன்ஸ் கான்சியஸே இல்லாம நடக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தான் நம்மளுடைய கட் சிஸ்டம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு சேடான நியூஸை சடனா கேட்கும் போதோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு பயத்தோட போறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டமக்கு அப்செட் ஆயிரும்ல. இதுவுமே நம்மளுடைய கட் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் தான். இந்த கட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம வயிற்றுல 100+ நியூரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம கட் சிஸ்டமும் நம்ம பிரெயினும் ஆல்ரெடி நர்வ்ஸ் மூலியமா கனெக்ட் இருக்கு. ஒரு சர்வைவல் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கட் சிஸ்டம் ஒரு டிசிஷனை மேக் பண்ணிட்டு தான் அது நம்மளுடைய பிரெயினுக்கு நம்மளுடைய சிக்னல்ஸை சென்ட் பண்ணிடுது. சரி, இந்த கட் சிஸ்டம் எடுக்கிற டிசிஷன்ஸ் எப்பவுமே கரெக்டானு கேட்டிங்கன்னா, இது ஃபாஸ்டா இருக்கும், பட் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். இந்த கட் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் சிஸ்டமா மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. இதனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற விஷயத்துல உங்க கட் ஃபீல் சொல்றது கரெக்டா இருக்கும். அதனால எப்பவுமே உங்க கட் ஃபீல் சொல்றதை மட்டும் நம்பக்கூடாது. சம்டைம் நம்ம பிரெயினையும் யூஸ் பண்ணணும்.